ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெரகோட்டா பேக்கிங் தான் சொல்லி தரப்போகிறேன். எப்படி பேக் பண்ணணும் அப்படின்ட்டு, ஹவு டு பேக் டெரகோட்டா ஜுவல்லரி. ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் டெரகோட்டா ஜிம்கா பண்ணி வச்சுருக்கேன். சரியாக சூட்டாக ஒன் செகண்ட். ஸோ இது எல்லாமே ஜிம்கா அதோட ஸ்டெட்டு, அதாவது இயரிங் வந்து நான் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தேன். இது வந்து ஸ்டட்டு, ஹேங்கிங் ஸ்டட்டுக்காக நான் பண்ணியிருக்கேன். இது இங்கே வந்து ஹேங்கிங் போட்டுக்கணும். ஸோ இது எல்லாமே செஞ்சு பார்த்திங்கன்னா, எப்போ நம்ம டெரகோட்டா க்ளேயில் வந்து நம்ம ஜிம்கா டாலர்லாம் பண்ணிவிட்டு எத்தனை நாள் கழித்து நம்ம பேக் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, குறைஞ்சது 2 டேஸாவது அது காஞ்சிருக்கணும். வெயிலில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வைக்கணும். ரூம்லேயே நீங்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி தட்டில் செஞ்சு அரிச்சு எடுத்து வைப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே அது ஒரு 2 டேஸு இருக்கணும். குறைஞ்சது 2 டேஸு. அதுக்கு மேலே இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கே நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பெயிண்ட் வந்து சீக்கிரமாக பிடிக்காது. ஸோ இந்த 2 ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 டேஸ் நான் வச்சுட்டேன். அதாவது 2 டேஸே போதும். பட் ஏற்கனவே நான் கொஞ்சம் டாலர்லாம் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்ததுனால, அடுத்தது மழைலாம் இருந்ததுனால என்னால் இதை பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு 4 டேஸாக இது இருக்குது. இப்போ தான் நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து டெரகோட்டா ஜிம்கால நான் பண்ணி ஒரு 4 டேஸ் காஞ்ச ஒரு க்ளே. ஸோ இந்த மாதிரி சட்டி எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டெரகோட்டாக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஆல்ரெடி நான் இல்லை பேக் பண்ணி இந்த மாதிரி கருப்பாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கறி துண்டு, அதாவது நம்ம அயன் கடையிலலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கறி துண்டு. ஸோ அந்த கறி இது. ஸோ இதுதான் யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு லேயர் வந்து இந்த கறி பீஸுங்களை எடுத்து உள்ளே போட்டுருவேன். ஸோ இது போதும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மரத்தூள். ஸோ பேக் பண்ணுறதுக்கு இந்த கறி துண்டும் மரத்தூளும் ரொம்பவே அவசியம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லேயர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச ஜிம்காஸ்
வெஜிடபிள் எல்லாமே இது மேலே போட்டு இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்ட்ரெட்டு, அதாவது மாங்காய் மாதிரி. அது குட்டி டெரக்கோட்டா ஸ்ட்ரெட்டு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது. பின்னாடி வந்து பேஸ் நம்ம ஒட்டிக்கணும். ஸோ இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக போடாதுங்க, சின்ன சின்ன துண்டாகவே போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள டெரக்கோட்டா இருக்கிறது தெரியும். கையெல்லாம் கறி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபுல்லாகவே இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரில் வந்து அடியில் பார்த்திங்கன்னா கறி போட்டிருக்கோம், அதுக்கு மேலே வந்து மரத்தூள் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே டெரக்கோட்டா நம்ம பேஸ்ட் தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே 4th லேயர் தான் நம்ம திரும்பவும் அகைன் கறி போட்டிருக்கோம், கறி பீஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம அடிக்கிட்டு வெளியே கொண்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கெரோசின். ஸோ கெரோசின் வந்து கொஞ்சம் ஊற்றிடுங்க. கெரோசின் ஊற்றியாச்சு. மேட்ச் பாக்ஸ் வச்சு ஆஃப் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே காற்றா இருந்தது, ஸோ அதனால் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கெரோசின் ஊற்றிருக்கோம். ஃபுல்லாகவே எரியட்டும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் பண்ணுற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில், இது ஆக்சுவலாக காலையில் 9:30க்கு நான் வச்சுருக்கேன். ஸோ 9:30க்கு வச்சிங்கன்னா ஈவினிங் தான் உங்களுக்கு செட் ஆகி உங்கள் கைக்குள்ளே அந்த பேஸ் கிடைக்கும், அந்த ஜில்கா பேஸ்லாம். சீக்கிரமாக எடுக்கணும்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஒரு நாள் ஆகும் பேக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, காலையில் வச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் பயமாக இருக்குது, குழந்தைங்க கை வச்சிருவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நைட்டு பண்ணிவிடுங்க. நைட்டு எரிய வச்சுட்டு போய் படுத்துக்கோங்க. காலையில் நீங்கள் எழுந்து வரும்போதுலாம் அது கரெக்டாக செட் ஆகியிருக்கும். ஸோ இது வந்து பேக் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எடுக்கும். மார்னிங் பண்ணிங்கன்னா ஈவினிங் நைட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். நைட்டு பண்ணிங்கன்னா மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துடலாம். இது அந்த க்ளே வந்து காயிற டைமிங் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 2 days, 2 days இல்லை 3 days, அதுக்கு மேலே காய வேண்டாம். அதுக்கப்புறம் லேட் ஆகுது பேக் பண்ணுறதுக்குனால பரவாயில்ல, ஆனால் சீக்கிரம் எடுத்துடாதீங்க, சீக்கிரம் பேக் பண்ணிடாதீங்க. இந்த 2 டைமிங் மட்டும் உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இது எரியட்டும், நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அனல் குறைஞ்சி கொஞ்சமாக எரிஞ்சிருக்காங்க. அப்படியே விட்டுருங்க. அந்த அனல்லையே அந்த ஹீட், அந்த கறி ஃபுல்லாகவே ஹீட் ஆகிடும். அந்த ஹீட்டு அனல்லையே தான் அது பேக் ஆகும். கெரோசின் ஊற்றி எரிய வைக்காதீங்க. இது கொஞ்சம் தணலுக்கு அதாவது அந்த நெருப்பு குறைஞ்சதுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் வந்து 4 o'clock ஆகுது, 4:15 ஆகுது. ஆக்சுவலாக 4 o'clock என் கிளாஸ் முடிச்சுட்டு நான் இது எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புகை வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு காலையில் கரெக்டாக 9:30க்கு நாம் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. ஸோ இன்னமும் அந்த தணல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. புகை வருது பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஹீட்லேருந்து புகை வருது நல்லா தெரியும். இன்னும் சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம போட்ட ஜுவல்லரி எல்லாமே பார்த்திங்கன்னா கருப்பாயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். வந்து இதை வந்து
நான் வந்து கட்டில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதை கொட்டிட்டேன். இதை ஃபுல்லாக கொட்டிட்டு காட்டுறேன். மொபைலை வச்சுட்டு எடுக்க முடியல, கீழே விழுந்துற போதுன்னு பார்த்தீங்கன்னா மாடியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை கொட்டிட்டு ஃபுல்லாக காட்டுறேன். ஃபுல்லாக கொட்டிட்டேங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹீட்டுக்கு ஃபுல்லாகவே அந்த புகை வந்துட்டுருக்கு. இன்னும் ஹீட்டாக இருக்குது. நல்லா சூடு ஆறணுமே பார்த்தீங்கன்னா நல்லா எரியாத கட்டைங்களாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எரியல, ஆனால் ஹீட் இருக்குது. ஸோ இதில் எடுத்து திரும்பவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக பாருங்கள். தொட முடியல, ஹீட்டாக இருக்குது. ஸோ இது நல்லா ஆறின உடனே நான் எடுத்து தனியாக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் நெருப்பு இருக்குது பாருங்கள் இதில். ஸோ பொறுமையாக பார்த்து தொடணும், அங்கங்கே நெருப்பு இருக்கும். ஸோ அது இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த அனல் அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஹீட்டாக இருந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வெயிட்டாக இருக்கிறது வந்து அந்த அந்த சாம்பல். ஸோ ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. குட்டி ஸ்டெட்டு ஒன்று காட்டின பார்த்தீங்களா, ஸோ அது வந்து இவ்வளோ பிளாக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ரெடி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ் சூஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போது க்ளே ரெடி பண்ணி எப்படி பேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.